கதை கேட்கலாமா? இந்த கதைக்கும் என்னோட பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது, உங்களோட பிஸ்னஸ்க்கு கூட சம்மந்தம் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த கதையை கேட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு பீச்சுக்கு காற்று வாங்குறதுக்காக போனேங்க. என்னோட சிலர் வந்திருந்தாங்க காற்று வாங்குறதுக்காக. நாங்கள் காற்று வாங்கிட்டு அவங்க எல்லாம் பாதி பேர் அதில் கிளம்பி போயிட்டாங்க. பாதி பேர் மட்டும் கடலுக்குள்ளே கொஞ்சம் நடப்போம், காலை நனைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நடந்து போனோம். சிலர் நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு அந்த காலை நினச்சது மட்டும் பத்தல, இன்னும் கொஞ்சம் கடலுக்குள்ளே டீப்பாக இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. என் கூட அதில் பாதி பேர் போயிட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் சரிங்க இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போகும்போது நிறைய அலை வந்தது. கொஞ்சம் பயமாக இருந்தது. இதில் உள்ளே போகலாமா திரும்பி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிலர்லாம் இல்லைப்பா என்னால் முடியாது, நான் திரும்பி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி போயிட்டாங்க. நம்ம இவ்வளோ தூரம் வந்தோமே, இன்னும் தான் கொஞ்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு நினச்சோம். பிரச்சனை வரத்தான் செய்யும், நாம் அதுக்காக பயப்படக்கூடாது. இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தேங்க. இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. இதுக்கு மேலே போனால் ரொம்ப ஆபத்தாக இருக்கும், நிறைய பிரச்சனை வருது இந்த இடத்துக்கு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி போட் ஏறி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போட் ஏறணும். போட் ஏறி போகும்போது எல்லாத்துக்குமே என்னென்னா போட் ஏறி அதில் போனவங்க ரொம்ப சிலர் தான் போட் ஏறி போகணும். போட் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டில் ஏறி போனாங்க. போட்டில் ஏறி போயிட்டு என்ன ஒரு ஆசைன்னா, கடலில் இவ்வளோ ஆழத்துக்கு வந்தாச்சு, கடலில் முத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, மூழ்குனா முத்து எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக மூழ்கி நம்பிக்கையாக போனும்போது முத்து எடுத்துகிட்டு வரலாமே, அந்த முத்து நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு தோணுச்சு. என்னோட இருந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் முத்தெடுக்கணும்னு தோணியிருக்கும். சிலருக்கெல்லாம் ஆபத்து, இது வேண்டாம், இதுக்கு மேலே இது வேண்டாம், நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் யோசித்தேன், எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, கடலுக்குள்ளே போய் முத்தெடுத்தா என்ன, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனி முத்தெடுக்காமல் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடலுக்குள்ளே போனேங்க. கடலுக்குள்ளே போயிட்டு முத்தெடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இது ஏன் என்னோட சம்மந்தமாக இருக்குது, இல்லை உங்களோட இது கனெக்ட் ஆகிருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த டெய்லரிங் பிஸ்னஸை ஆரம்பிக்கும் போது எனக்கு பெருசாக ஒன்றும் தெரிஞ்சு ஆரம்பிக்கல. கொஞ்சம் கிளாஸுக்கு போனேன், ஆரம்பித்தேன். ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து 6 மாதம் கூட இந்த வேலையை நான் தனியாக பண்ணல. அதுக்கப்புறம் டெய்லர்ஸ் போட்டேன். ஒவ்வொரு டெய்லர்ஸ் மாறும்போது ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு. ஆளுகளுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற பிரச்சனை, அவங்க தைச்சி கொடுக்குறதுல கஸ்டமருக்கு செட் ஆகாத பிரச்சனை, கஸ்டமருக்கு கூட கம்யூனிகேஷன் கரெக்டாக இல்லாதனால பிரச்சனை, உங்கள் கடை சின்னதாக இருக்க இதுக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ ரேட் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்கெயின் பண்ணுறதுல பிரச்சனை. அதுக்கப்புறம் ஆளுங்க பார்த்திங்கன்னா நமக்கு வேலை கொஞ்சம் தெரியாமல் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க லீவ் போட்டுருவாங்க, வரமாட்டாங்க. அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தா தான் வருவாங்க. இன்றைக்கி நீ காசு கொடுத்தாலும் வரமாட்டாங்க, நான் காசு கொடுத்தீங்கனாலும் வரமாட்டாங்க, காசு கொடுக்கலைனாலும் வரமாட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். அவங்க ஒவ்வொருத்தரும் போகும்போதெல்லாம் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டனோ தவிர இதிலிருந்து வெளியில் போகணும்னு நினைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிஸ்னஸ் இனி வேண்டாம், நமக்கு செட் ஆகாது, இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, இந்த வேலையை நான் என்னை நம்பி கற்றுக்கிட்டேன். யாரை நம்பி இந்த வேலையை நான் கற்றுக்கவே கிடையாது. என்னை நம்பி ஆரம்பித்த கடை, இதை உருவாக்குனது நான். ஆளுகளை நம்பி அன்னைக்கு நான் உருவாக்கல. அப்போ அன்னைக்கு இருந்த கான்ஃபிடென்ட் இன்னைக்கு எங்கே போயிடுச்சு? ஆளுங்க வந்தாதான் சரியாக செய்வாங்கன்னு ஒரு மைண்ட் செட்டை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணிட்டாங்க, நாமளும் நம்பிட்டோம். இனிமேல் அதை நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு இந்த வேலையை நான் என் கையில் எடுத்த என்ன நான் க்ரோ பண்ணிக்கிட்டேன். இதுக்காக நான் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணேன், மணியை ஸ்பெண்ட் பண்ணேன். அதையெல்லாம் யோசிக்க அன்னைக்கு ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்தேன். ஆனால் நான் கற்றுக்கிறதுக்காக டைமையோ மணியவோ ஸ்பெண்ட் பண்ண கிடையாது. ஆனால் என்னைக்கு நான் வந்து கற்றுக்கணும்னு நினச்சி அதுக்குள்ளே இறங்கி கற்றுக்க ஆரம்பிச்சனோ, அதுக்கப்புறம் எனக்கு இருந்த பயம் போயிடுச்சு. இனி நான் முத்தெடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறமா நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினச்சி தான் இந்த கிளாஸ் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் நிறைய கிளாஸ் போகும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன். அங்கே நான் நினச்சி போனது நிறைய இடத்துல கிடைக்காம போச்சு. ஒரு இடத்துல எனக்கு அது கிடைக்கும்போது அது பெரிய கிஃப்டாக இருந்தது, வரப்பிரசாதமாக இருந்தது. அதை கற்றுக்கிறதுக்காக நான் என்னோட டைமு மணின்னு எதை ஸ்பெண்ட் பண்ணவும் தயாராக இருந்தேன். ஏன்னா அதுக்காக அவ்வளோ அலையும் போது அப்படி நான் கஷ்டப்பட்ட விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காக தான் இந்த கிளாஸ் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே 22 பேர் கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுத்துட்டு வந்திருக்கேன்னா பாருங்கள். வீடியோ போட்டு 15 நாளில் 30 பேருக்கு நான் கிளாஸ் 22 பேர்த்துக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே கிளாஸ் எடுத்தேன். இது எனக்கு பெரிய ஒரு விஷயந்தான். டே பேட்ச் கூட மட்டும் கிடையாதுங்க. நைட்டில் வேலைக்கு போகிறவங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க,
பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, காலேஜ் லெக்சரு அப்படின்னு சொல்லி நைட் பேட்ச் ஒரு பேட்ச் எடுத்தேன் நான் கிளாஸ். அது மட்டும் கிடையாது, நான் இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு 1-on-1 கிளாஸ் எடுக்கிறேன். என்னை நம்பி அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன க்ரோ பண்ணிக்கிட்டதுமா மட்டும்தான் இது எல்லாம் பண்ண முடிஞ்சுது. இது மட்டும் இல்லைங்க, இதிலிருந்து அடுத்த ஸ்டேஜாக திருப்பூரில் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட பல நாள் ஆசை, கனவுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நான் அதை செய்ய போகிறேன். நான் அன்றைக்கி காலை நினச்சதோடு வந்துடலாம், எனக்கு அதுவே போதுமானதுன்னு நினச்சிருந்தேன்னா ஒன்றே ஆளுகளை வச்சுட்டு இதே மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருப்பேன். இல்லை இந்த பிஸ்னஸே வேண்டாம், இதில் இத்தனை பிரச்சனையை என்னால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு விட்டுட்டு போயிருப்பேன். இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போயிருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் என்ன நம்பி ஆரம்பிக்கிற எந்த இடத்துல வேணாலும் போனாலும் என்னால் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. அது காரணம் என்ன, நான் க்ரோ பண்ணிக்கிட்டது தான். நிறைய பேர் இது வேண்டாம், எந்த வேலையாக இருக்கட்டும், என்ன பிஸ்னஸாக இருக்கட்டும், இது வேணாம், இது எனக்கு ஒத்து வராது, செட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களை நீங்கள் க்ரோ பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களை க்ரோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய விஷயமா தெரியவே தெரியாது. எதை கண்டும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. அது என்னோட விஷயத்தில் நடந்திருக்கு. நான் இன்னைக்கு வந்து நான் நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னா என்னை நான் க்ரோ பண்ணிக்கிட்டதுனால மட்டும்தான் நடக்குது. ஒவ்வொரு விஷயம் ஃபெயிலியர் ஆகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம நினச்சது ஒன்று கிடைக்கல அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போலாம் இதை விட்டுடலாமான்னு தோன்றப்பெல்லாம் இல்லை, கடவுள் எனக்கு வந்து இதை விட பெருசாக ஒன்று கொடுக்குறக்காக தான் எனக்கு இந்த கஷ்டம் வருது அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் எடுத்து வச்சேன். ஆனால் இது ஒரு விஷயத்தில் மட்டும், இந்த தொழிலை நான் என்றைக்கும் கைவிடக்கூடாது, விட்டு போகக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். இன்றைக்கி நான் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட் ஒன்று, என்னோட தன்னம்பிக்கை, இதில் நான் என்னை க்ரோ பண்ணிக்கிட்டது எல்லாமே இருக்குது. ஒரு லேடிஸ் வந்து தனியாக லைஃப்பில் எல்லா இடத்துலையும் நிற்கலான்னா இந்த தொழில் ரொம்ப கை கொடுக்குங்க. இதை வந்து நீங்கள் நிறைய பேர் ஃப்ரீயாக கிடைக்குமா இல்லை கம்மியாக கிடைக்குமா இப்படி தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு கற்றுக்கிற விஷயத்துக்காக உங்களோட டைமையோ மணியோ ஸ்பெண்ட் பண்ண யோசிக்காதீங்க. ஒரு ஃப்ரீயாக கொடுக்குற இடத்துல என்ன குவாலிட்டி இருக்கும், எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் எனக்கு தெரியல. அதனால நிறைய பேர் வந்து எதோன்னையும் கற்றுக்கிற விஷயத்துக்காக டைமையோ மணியோ ஸ்பெண்ட் பண்ண யோசிக்காதீங்க. ஏன்னா அதுக்கு ஏன் நம்ம கடையிலே இருக்குது, இத்தனை விஷயம் கற்றுக்கிட்டேன், இது எதுக்கு நான் வெளியில் போய் கற்றுக்கணும், இதுக்கு எதுக்கு நான் பணம் செலவு பண்ணணும், இதுக்கு எதுக்கு என்னோட டைமை ஒதுக்கணும் அப்படின்னு யோசிச்சதை விட இதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். சரிங்களா? அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சூப்பரான பிஸ்னஸுங்க. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கடலுக்குள்ளே மூழ்குனீங்க நம்பிக்கையோடு அப்படின்னா முத்து எடுத்துகிட்டு வரலாம். இதுவா அதுவான்னு யோசிக்காதீங்க. உங்களை நம்பி ஆரம்பித்த, நீங்கள் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, உங்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கதை ஸ்டாக் வச்சுருக்கேன். எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது சார் வந்து எனக்கு நிறைய கதை அப்பப்போ சொல்லுவார். கதைகளோடு நம்ம ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது அது நம்ம புரிதலோடு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் நமக்கு கதையை சொல்லி எனக்கு கிளாஸ் எடுப்பார் சார். அந்த கதைகள்லாம் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ரெடியாக இருங்க. அடுத்தது இன்னொரு கதை சொல்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.